அண்ணா, இந்த வீட்டுல நான் தனியா வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னு சொன்னனே, அது போய் ஒரு பெண் தெய்வத்தோட பிரிக்க முடியாத நினைவுகளோட நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இந்த வீட்டுல எங்க எங்க பார்த்தாலும் அவதான் இருக்கா, என் இதயத்திலே அவதான் இருக்கா. ஒரு நாள் நான் எதிர்பார்க்காத சமயத்துல அவ அவ இந்த வீட்டுக்கு வந்தா. முட்டாள்தனம். ஒரு ஓவியனுக்கு முன்னால நிர்வாணமா நிக்கிறதுல அசிங்கங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. இது ஒரு கலை, ஒரு தொழில். மொத்தத்துல இது ஒரு புனிதமான விஷயம். அதையே தொழிலா வச்சிருக்கிறவங்களுக்கு வேணும்னா அது புனிதமா இருக்கலாம். ஆனா எனக்கு உங்களுக்கு முன்னாடி நின்ன அந்த 1 மணி நேரத்துல நான் எந்த அளவுக்கு புழுங்கி புழுங்கி செத்தேன்னு உங்களுக்கு தெரியாது. காசுக்காக உடம்ப வித்த இந்த பாவத்தை சுமந்துக்கிட்டு என்ன வாழ சொல்றீங்களா? அதை நான் பாவம் சொல்ல மாட்டேன்மா, அதுக்கு பேர் தியாகம். அந்த தியாகத்துக்கு தான் பலனே இல்லாம போச்சு. எங்க அம்மாவே போனதுக்கு அப்புறம் நான் எதுக்காக வாழணும்? உங்க அம்மாவுடைய கனவுகளுக்காக. அவங்களதான் நீ காப்பாற்ற முடியாம போச்சு. நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்தா அதான் நீ அவங்களுக்கு செலுத்துற அஞ்சலி. கல்யாணம் அதை கண்டுதான் நான் பயப்படுறேன். என்னதான் கௌரவமா சொன்னாலும் நான் செஞ்சது விபச்சாரம் தான். ஒரு பெரிய களங்கத்தை சுமந்துக்கிட்டு என்ன ஒருத்தர்கிட்ட ஒப்படைக்க எனக்கு என்னங்க தகுதி இருக்கு? அது துரோகம் இல்லையா? இதோ பாருமா, நீ யாரோ ஒருத்தருக்கு வாழ்க்கப்பட்டதானே இந்த பிரச்சனை. எனக்கு வாழ்க்கப்பட்டா உன் மேல இருக்கிற அனுதாபத்தினால நான் இது சொல்லல. தியாகி ஆகணுங்கிற ஆசையும் எனக்கு இல்லை. வாழ்க்கையில எனக்கும் ஒரு துணை தேவை. அந்த துணை உன்ன மாதிரி ஒரு உன்னதமான பெண்ணா இருந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். நீ என்ன சொல்ற?